வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிளான பட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் டக்குன்னு ஒரு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உலர்த்தின கருவேப்பிலை 2லேருந்து 2.5 கைப்பிடி அளவு நல்லா கையில் டைட்டாக பிடிச்செடுத்தால் அளவு சரியாக கிடைக்கும். இந்த கருவேப்பிலையை லோ ஃப்ளேமில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு ஃபுல்லாக கிறிஸ்பியாக ட்ரை பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக கருவேப்பிலை அப்படின்னாவே ஒதுக்கி வைக்கிற ஒரு பதார்த்தமாக தான் எல்லாருமே வச்சுருக்குறோம். இது எல்லாமே நல்லா ஒரு தடவை சூடு பண்ண கையில் இப்படி லைட்டாக நசுக்குனாவே நல்லா க்ரஷ் ஆகி பவுடர் ஆகும். அந்த வரைக்கும் நம்ம இதை அடுப்புலேயே வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படி கையில் பண்ணும்போது பாத்திரத்தில் கைப்படாமல் நம்ம கிளறி விட்டுக்கணும். கருவேப்பிலை அந்தளவுக்கு சூடு அப்சர்வ் பண்ணாது. அதனால் கருவேப்பிலையை நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஆனால் பாத்திரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கைப்படக்கூடாது. இல்லை இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஸ்பூன் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி கிறிஸ்பாகி இதே மாதிரி அது பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு ஸ்பூன் படவே நமக்கு க்ரஷ் ஆகி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, கையில் தொடும்போதே அது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பவுடர் ஃபார்மேட்டில் வருது. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே இது நல்லா க்ரஷ் ஆகி ரொம்ப சுருங்கி சின்ன குவான்டிட்டிக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே வாணலில் நல்லா எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பற்கள் 8லேருந்து 10 வரைக்கும் போடலாம். நமக்கு பூண்டு ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஆட் பண்ணி அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதையும் மாற்றிட்டு ஒரு அரை கப்பு போல் உளுந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கலர் செவந்து வந்துடும். ப்ளஸ் நல்ல ஒரு வாசனை உளுந்தில் ஒரு அருமையான அரோமா கிடைக்கும். அந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை மாற்றிடலாம். இப்போ உளுந்தோட குவான்டிட்டியுமே நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதாவது கருவேப்பிலை ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுங்கிறவங்க இதே அளவு போட்டுக்கோங்க. இல்லை அது ஃப்ளேவர் டாமினேட் ஆகக்கூடாதுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ இதே வாணலில் ஒரு ட்ராப் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 15லேருந்து 20 வரமிளகா நம்ம சேர்த்துட்டு மிளகா ஒரு 50 to 70% வறுபட்டோன்னே ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், இந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் மிளகுக்கு பதிலாக நான் மிளகாயே சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் இந்தளவுக்கு எல்லாம் வறுபட்டு சூடாக இருக்கிற கண்டிஷன்லேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் இருக்க சூடுலேயே நம்ம புளியும் நல்லா கிறிஸ்பியாக ட்ரை ஆகிடும். நமக்கு புளியில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கும். பாத்திரம் சூடு இருக்கும்போதே 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா இதை ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த வாணலில் செய்கிறது சிரமமாக இருக்கிறவங்க தோசைக்கல்லில் சூடு பண்ணி கூட இந்த புளியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறி இருக்குது. புளியும் நல்லா ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா ஒரே டைமாக ஃபுல்லாக அரைஞ்சி வந்துடும். பட் அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக கிடைக்காது. அதனால் இது அரைய குவான்டிட்டி குறையும். அப்படிங்கிறதுனால நான் சின்ன ஜார்லேயே 2லேருந்து 3 தடவை அரைச்சி குவான்டிட்டி குறைய ஃபுல்லாக உள்ளே போட்டு நல்ல ஸ்மூத் ஸ்ட்ரக்சரில் இந்த கருவேப்பிலை பொடியை அரைச்செடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி 2 தடவை போட்டாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் இதில் ஃபுல்லாக போட்டுவிட்டு மூடியை போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த ஜார் ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஈவனாக ஸ்மூத்தாக நமக்கு அரைஞ்சி வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இருக்கும். அதோட கூடவே நம்ம இதில் பெருங்காயம் ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு அதோட கூட நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு குவான்டிட்டி கரெக்டாக தெரியும். ஏன்னா நமக்கு நிறைய தெரியும் கருவேப்பிலை எல்லாம், அப்போ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ அதோட அளவு இவ்வளோ தான் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் அரை ஸ்பூன் பக்கம் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தான பவுடராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த பவுடரை பேஸாக வச்சு நம்ம கருவேப்பிலை குழம்பு வைக்கலாம்,
பூண்டு கருவேப்பிலை குழம்பு வைக்கலாம். இல்லை இந்த பவுடரை அப்படியே போட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை கருவேப்பிலை பொடி சாதம் செய்யலாம். ஜஸ்ட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் இந்த பொடியை போட்டு எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக குழந்தைங்க விரும்புகிற மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு அதோட கூட கொஞ்சம் நட்ஸு நம்ம முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லேசாக அந்த எண்ணெயில் சூடு பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்புலையே நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயில் எல்லாம் பிரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை, அதாவது ரைஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே 1 ஸ்பூன் தேவைப்படுதுங்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு தொட்டுக்க ஒரு அப்பளமோ வடையோ இருந்தால் போதுங்க. அவ்வளோ அற்புதமான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த வெரைட்டியை விரும்பி கேட்பாங்க. தொட்டுக்க ஜஸ்ட் ஒரு அப்பளமோ வடையோ இருந்தால் போதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இந்த ரைஸை நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.